ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபியாஸ் டைனிங். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வெந்ததும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட மிளகாய்த்தூள் 2 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் 2 விசில் விட்டு மசிச்சு இது கூட சேர்த்துருக்கேன். இதுவே மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குனா 2 சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறனால குழம்பு நமக்கு நல்லா திக்னஸாக கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் இதை நம்ம சேர்க்குறோம். இப்போது வீட்டு மசாலா பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாரில் 5 முந்திரி 2 தேங்காய் சில் நறுக்கி தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரவும் நம்ம அரைச்சி வச்ச முந்திரியும் தேங்காயும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 முட்டை வேக வச்சு சென்டரில் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை சேர்த்தக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் நான்வெஜ் டேஸ்ட்டில் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.